ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ஸ்ரீ மகாகுமார் யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தாங்க. அதாவது அவியல் கூட்டு வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லஞ்சுக்கு பருப்பும் அவியலும் தாங்க. ஸோ அதுவே ஒரு விளாக்காக போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக வீடியோ எடுத்துட்டேன். அவியலுக்கு தேவையான காய்கறிகள்லாம் வெட்டி வச்சுப்போம். நான் வந்து சேனையுமே காய் கூடவே வெட்டி போட்டிருக்கேங்க. இந்த சேனை வந்து ஊறலை அப்படிங்கிறதுக்காக நான் காய் கூடவே போட்டுட்டேன். நீங்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா சேனையை தனியாக வேக வச்சுக்கிட்டு தண்ணியை இருத்துட்டு இது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட மாங்காய் இல்லை அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சோண்டு புளி எடுத்து அந்த காய் கூடவே வேக போட்டுக்கிறேங்க. காய் ஓரளவு வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. காய் கொஞ்சம் வேகட்டும். நம்ம இப்போ காய்கறிக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணலாங்க. அவியலுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய், பச்சை மிளகு, சின்ன உள்ளி, ஜீரகம், 2 மஞ்சள் இவ்வளோத்தையும் வச்சு கொஞ்சம் பிறுன்னு அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறமா காய் வெந்துட்டு அப்படின்னா அது கூட அந்த மசாலாவை போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து நம்ம ஆல்ரெடி காயிலே போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுக்காக செக் பண்ணிக்கிட்டு தேவைப்பட்டுன்னா போட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசம் போகிறத வரை அடுப்புலேயே சிம்மில் இருக்கட்டுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு தேங்காயையும் கருவேப்பிலையும் உருவி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நமக்கு சுட சுட அவியல் ரெடிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஸ்ரீ மகாகுமார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.